அனைவருக்கும் வணக்கம். இனியவை என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கும் பொழுது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும் பொழுது உடல் எடை அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னால் அதை குறைக்கிறதுக்கான ஒரு 5 மூலிகையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் MS உஷாநந்தினி, சுதா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாவின் முதல் பெண்களுக்கான PCOS சித்த மருத்துவமனை, கோயம்புத்தூர், சென்னை மற்றும் பெங்களூர். மறந்து போன மரபும் தொலைந்து போன ஆரோக்கியமும் பகுதியில் இன்னைக்கு நான் உங்களுக்காக சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நாகரீகம் அப்படின்னு பேர்லேயோ அல்லது நம்ம ஸ்டைல் அப்படிங்கிற பேர்லேயோ ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். இந்த பூ வைக்கிறது, பெண்கள் பூ வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். அப்படியே ஒருவேளை அம்மா சொன்னால் கூட, அம்மா நான் இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேம்மா, இதுக்கு பூ வச்சா நல்லா இருக்காது, இதுக்கு நான் பூ வைக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ பூ அப்படிங்கிறது ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் நான் மட்டும்தான் வைக்கணும், மற்ற நாட்களில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட ஒரு பழக்கமாக இருக்குது. ஆனால் பெண்களுக்கு மட்டும் ஏன் ஆண்களுக்கு பூ வைக்கலை, பெண்கள் மட்டும் ஏன் பூ வைக்கணுங்கிற ஒரு மரபை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இயற்கையாகவே மன அழுத்தம், கார்டிசால் ஹார்மோன் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆண்களை விட. அப்போது வாசனையுள்ள நறுமணம் உள்ள மலர்களை அவங்க சூடும் பொழுது அந்த வாசனையை அவங்க நுகர்ற மாதிரி ஏற்படும் பொழுது, ஸ்மெல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்ட்ரெஸ் நல்லா காம் டவுன் ஆகிடும். இதனால் ஹார்மோன்ஸ் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். இதுக்கு பெண்களுக்கு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் மாதவிடாய் சுழற்சியும் சரி, கருத்தரிக்கக்கூடிய நிலையும் சரி இயற்கையாக ஆரோக்கியமாக அமையும். ஆனால் இன்றைக்கி நம்ம பெண் பிள்ளைகளுக்கு அந்த பூ சூடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லை, அவங்க வேணான்னா விட்டுடுறோம். ஆனால் அந்த முறையை கொஞ்சம் மாற்றிட்டு அடிக்கடி பெண்கள் பூ வைக்கிற பழக்கத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கும், உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும், நல்ல தூக்கம் வரும். அந்த மரபை நம்ம முன்னோர்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம மறந்துட்டோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் PCOS முறைவற்ற மாதவிடாய் சுழற்சி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக உடல் எடை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா? உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம டாக்டர்கிட்ட போகும்பொழுது என்ன சொல்கிறாங்க, ஹார்மோன் மெடிசன்ஸ்லாம் வேண்டாமா, லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கோ, ஒர்க் அவுட்ஸ் பண்ணு, வெயிட் லாஸ் பண்ணு, உனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலும் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது. அப்போது PCOS பிரச்சனையும் குறைய மாட்டேங்குது. இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய கவலை. ஒரு 5 உணவுப் பொருளை நீங்கள் ரெகுலராக சேர்த்துட்டு வந்தீங்க உங்களுடைய உணவில் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனையை படிப்படியாக நீங்கள் குறைக்க முடியும். எடுத்த உடனே இன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வர முடியாது. ஆனால் அன்றாடம் இதை உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த PCOS பிரச்சனையில் இருக்க வீக்கத்தையும் சரி, இன்ஃப்ளமேஷனையும் சரி, ஹார்மோன்ஸையும் சரி நம்மளால் சரி செஞ்சுக்க முடியும். அப்போ என்னெல்லாம் சேர்த்திக்கலாம்? க்ரீன் டீ நீங்கள் டெய்லி 2 கப் குடிக்கலாம். க்ரீன் டீயில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022 ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதில் பெண்களை க்ரீன் டீ குடிக்க வச்சு பார்த்ததில் கிட்டத்தட்ட 2.8 kgs ஒரு குறிப்பிட்ட குறைவான காலத்துக்குள்ளேயே அவங்களால வெயிட் லாஸ் பண்ணியிருக்க முடிஞ்சது. அது எப்படி நடந்தது, சாத்தியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய எபிகாலோகேட்டச்சின் 3 கேலேட் அப்படிங்கிற வேதியியல் பொருள் அவங்களுடைய அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMIயை குறைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி வெயிஸ்ட், இடுப்பு வயிற்று சுற்றளவை அது குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஹிப்பிஸ் டு வெயிஸ்ட் ரேஷியோ குறையிறதுக்கு க்ரீன் டீ சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஆய்வாக இருக்குது. அப்போ ரெகுலராக நம்ம பெண்கள் எடுத்துகிட்டு வந்தாலே நம்ம இடுப்பு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட் டெபோசிஷனை குறைக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சன்னலவங்க பட்டை, இது நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் ஆஃப் ஒவேரியன் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் நம்மளுடைய சன்னலவங்க பட்டையும் சரி, அதே மாதிரி நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஹர்ப்ஸ் நிறைய விஷயங்களை ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. அது எல்லாமே அந்த முட்டைப்பையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது.
அதே சமயம் ஓவர் வெயிட்னால ஏற்பட்ட பிரச்சனை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை குறைச்சி, இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைச்சி, இன்சுலின் முழுமையாக கிரகிச்சிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால வயிறு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஃபேட் குறையிறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அப்போ சன்னலவங்க பட்டை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? 2 சிட்டிகை இல்லைன்னா 3 சிட்டிகை வந்து பொடியாக எடுத்துக்கோங்க. இந்த சன்னலவங்க பட்டைங்கிறது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்பைசஸ் ஷாப்பில் தனியாக கிடைக்கும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். இது ஒரு 2லேருந்து 3 சிட்டிகை வீதம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் கருப்பட்டி போட்டு எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து வெயிட் லாஸ் நல்லா ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கருஞ்சீரகத்தினுடைய டீ. இந்த கருஞ்சீரகத்தை வந்து லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு டீ மாதிரியே எடுத்துகிட்டு வரலாம். இந்த கருஞ்சீரகம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்ஃப்ளமேஷனும் குறைக்குது. அதே சமயம் நோய் தொற்று கிருமிகளும் அணுகாமல் அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். குறிப்பாக வந்து இடுப்பு வயிற்று தசை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைச்சி உங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI மெயின்டைன் ஆகிறதுக்கு கருஞ்சீரகத்தினுடைய டீ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஈஸ்ட்ரோஜன் லெவலையும் இது பேலன்ஸ் பண்ணுறதுனால பீரியட்ஸும் ரெகுலர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதினாவோட டீ நம்ம ஆல்ரெடி குடிச்சு பழகிருக்கோம். நிறைய பேர் குடிச்சிட்டும் இருப்பீங்க. 2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 சிட்டிகை பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிட்டு கருப்பட்டி போட்டு டீ மாதிரி குடிக்க சொல்லியிருக்கேன். என்ன இது பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வந்து டெஸ்டோஸ்டிரோன் அப்படிங்கிற ஹார்மோன், மேல் ஹார்மோனை லெவலில் குறைக்கிறதுக்கும் உங்களுடைய ஃபேஷியல் ஹேர் நல்லா குறைக்கிறதுக்கும், அதே சமயம் புதினா வந்து டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுனால கட் ஹெல்த்தை மேம்படுத்தி உங்கள் நல்ல குடல் கழிவுகள் முழுமையாக வெளியேறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலமாக வேஸ்ட் ரீஜன் ஃபேட்டை வந்து அதை நல்லா குறைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5ஆவதா நம்ம சொல்லக்கூடியது வந்து இஞ்சி. நம்மளுக்கு இஞ்சி அப்படிங்கிறது வந்து நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். கருப்பையோடைய ஆரோக்கியம், கருப்பை சுத்தப்படணும், கருப்பையில் கழிவுகள் தங்கக்கூடாது, கருப்பையில் நோய் தொற்று கிருமிகள் அணுகக்கூடாது, கருப்பையில் இருக்கக்கூடிய அடைப்புகள், சினைக்குழலில் இருக்கக்கூடிய அடைப்புகள், கருக்குழாயில் இருக்கக்கூடிய அடைப்புகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகணுங்கிறதுக்கு இஞ்சி பயன் தரக்கூடியதாக இருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோடைய அளவை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த இஞ்சியை எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் வந்து நல்ல தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக இஞ்சியை கட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் இஞ்சி எடுத்து தட்டாதீங்க, முழுசாக போட்டுருங்க. 2 டம்ளர் தண்ணி விடுங்க, நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சு ஒரு 1/2 கிளாஸ் வர வரைக்கும் நல்லா சுண்டட்டும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு கருப்பட்டி போட்டு டீ மாதிரி எடுத்துகிட்டு வாங்களேன். இது டைஜஷன் இம்பேர்மெண்ட்டை வந்து சரி பண்ணக்கூடியதாகவும் இருக்கும், குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும், கருப்பை கழிவுகள் முழுமையாக வெளியேறதுக்கும், அதே சமயம் உடல் எடையை வந்து ஆரோக்கியமாக குறைக்கிறதுக்கு இஞ்சி வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அது கூட நீங்கள் கொஞ்சம் அந்த பானத்தில் தேனும் கலந்துக்கலாம். அது நல்ல வெயிட் லாஸ் கொடுக்கும். அப்போது நான் சொன்ன இந்த 5 பானம் எடுக்கும் பொழுது 3 விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்கும். என்ன விதத்தில்? உங்கள் குடல் ஆரோக்கியம் மேம்படும் ஃபஸ்ட்டு. 2வது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்மோன்ஸ் நல்லா பேலன்ஸ் ஆகும். 3வது PCOS உடைய பிரச்சனை என்னன்னா ஓவராலாக வெயிட் குறையிறத விட வயிறு இடுப்பு பகுதியில் இருக்க ஃபேட் குறையணும். அதுக்கு இப்போ நான் சொன்ன இந்த 5 பானங்களும் சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக PCOS பிரச்சனை இருக்கவங்க ரெகுலராக இதை உணவில் சேர்த்துட்டு வரும்போது ஏதோ ஒரு பானம் உங்களுக்கு எது முடியுதோ அதை ரெகுலராக சேர்த்துட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக உங்களோட வெயிட் லாஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.